ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த சீரிஸோட 8th எபிசோட் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க லவ் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, அதோட முடிஞ்சிருக்கும். இப்போ ரெண்டு பேரும் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில் லவ்ங்கிற ஒன்றுலாம் வரும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. என் ஃபீலிங்ஸை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை. அதனால தான் அவங்ககிட்ட வெக்கத்தை விட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும், என் வாழ்க்கையில பயோல் வந்த பிறகு நானும் பயோல் மட்டும்தான், அவ தான் என் வாழ்க்கைன்னு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நான் உங்களை பார்த்தனோ அன்னையிலிருந்து உங்களை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா அது என்ன ஒரு ஃபீலிங்ஸ்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்க எப்போ என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களோ அப்பவே என் ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இப்போ உங்களோட லவ்வையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு டீலிங் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வெளியில நல்ல லவ்வர்ஸா இருக்கலாம், ஆனா ஆஃபீஸ்ல பாஸ் அண்ட் எம்ப்ளாய் தான், யாருக்கும் நம்ம லவ் பண்றது தெரியக்கூடாது, நம்ம லவ் எப்பவுமே சீக்ரெட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள ஓகேன்னு ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ, என்ன மேடம் என்னாச்சு, எதுக்காக என்னையே பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா ரொம்ப நாளா உன்னை மறைஞ்சு மறைஞ்சு சைட் அடிச்சிட்டு இருந்தேன், இப்ப பக்கத்துலயே உட்காந்துருக்கியா, ரெண்டு பேரும் லவ்வர்ஸா வேற ஆகிட்டோமா, இப்ப ஃப்ரீயா உன்னை பார்க்கலாம்ல, அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ, போதும் போதும் உங்க கண்ணு வலிக்க போகுது, கொஞ்சம் திரும்பிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க ஹீரோயினை வந்து வீட்டுல டிராப் பண்ணும்போது ஹீரோ காரை விட்டு இறங்க பாக்குறாரு. ஆனா ஹீரோயின், இல்ல இல்ல வேணாம், நீ இங்கே ஏறி நீ மட்டும் கீழே இறங்குனீன்னா கண்டிப்பா நான் அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன், அதனால வேணாம், ஏதாவது தப்பாகிடும், அதனால நான் மட்டும் போய்க்கிறேன்னு சொல்லி ஓடிடுறாங்க. அதை பார்த்து ஹீரோவுக்கு சிரிப்பா வருது. என்னடா நடக்குது நம்ம லைஃப்லன்னு நினைக்கிறாரு. இங்க வீட்டுல பயோலுக்கு அப்படியே கிரீம்லாம் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. செல்லமே, நான் உனக்கு ஒரு புது அம்மா கொண்டு வந்தா நீ என்ன செய்வ அப்படின்னு அவர் தயக்கத்தோட கேட்கிறாரு. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கு அம்மா வந்தா கண்டிப்பா நான் சந்தோஷப்படுவேப்பா அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. இங்க அந்த அழகான பொண்ணு ஜியாங்கும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து செமையா புலம்புறாங்க. இந்த மாதிரி ஹீரோ மூவிக்கு வரேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான், கடைசி டைம்ல வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஜியாங் வந்து, அவராவது பரவாயில்ல மூவிக்கு தான் வரலன்னு சொன்னாரு, ஆனா என்னைய பாரு, நான் ஃபுல்லா ரிஜெக்ட் ஆயிட்டேன், அதுவும் ஒரே ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறோம், டெய்லி அவ முகத்தை தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ற, ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறீங்களா, அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமே உனக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜியாங்கோட அண்ணன் இறந்து போனதும், அப்புறம் இந்த பொண்ணோட அக்கா இறந்து போனது, அதனால அவங்க பிள்ளைய அவங்க வளர்க்குறது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஜியாங்க்கு தெரியுது, அந்த பொண்ணோட பையன்ல அவங்க அவங்க அக்கா பையனை தான் அவங்க வளர்க்குறாங்கன்னு இப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. மார்னிங் ஆஃபீஸில் ஹீரோயினை லவ் பண்ணுற குசியில் பாசமாக பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் என்னமோ எப்பவும் போல் ஸ்ட்ரிக்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாம்னு சொல்லி கட்டன்லாம் மூட பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து, இங்கே என்ன பண்ணுற, போய் வேலையை பாரு அப்படின்னு திட்டிடுறாங்க. அதை கேட்ட ஹீரோக்கு முகம்லாம் வாடி போயிடுது. ஹீரோ போன பிறகு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. எல்லாமே தெரிஞ்சு தான் செய்கிறாங்க போல. இங்கே வந்து செம்மையாக புலம்பிட்டு இருக்காரு. ரொம்ப ஓவராக பண்ணிட்டோமோ, இருந்தாலும் அவள் வந்து நம்மளை இப்படி திட்ட தேவையில்லையே, நம்ம ரெண்டு பேரும் லவ் தானே பண்ணுறோம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஜியாங் வந்து, என்ன சார் ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ, எது நீ தீர்த்து வைக்க போறியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. என்ன எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கடுப்பாய் வெளியே போயிடுறாரு. அப்ப அங்க ஷின்னு வராங்க. அப்ப ஜியாங் வந்து ஏதோ கண்ணாலேயே சைகை காமிச்சிட்டு போறாரு. அதை பார்த்து ஷின்னு அப்படியே வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சீக்ரெட்டான லவ் ஓடுது போல. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஃபேமஸான லாயரு. ஒரு கம்பெனி வந்து அவங்க தான் எங்களுக்கு எம்ப்ளாயா வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால ஹீரோயினும் கன்வின்ஸ் பண்ண வந்திருக்காங்க. ஆனா அவங்க என்னன்னா அடுக்கடுக்காக கண்டிஷன் போட்டுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் டைம் தான் வேலை பார்ப்பேன், எனக்கு 2 அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமான கண்டிஷன் போடுறாங்க. இந்த கண்டிஷனுக்குலாம் ஓகேனா நான் வேலைக்கு வரேன், இல்லைனா நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின், இவங்க இவ்வளோ கண்டிஷன் சொன்னால் யார் வேலை தருவா, இவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியில் வரும்போது அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோ, என்ன மேடம் பண்ணுறீங்க, காலைல ஓவரா சீன் போட்டீங்க, இப்போ என்னமோ என் கையை பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின், அது ஆஃபீஸ், இது நம்ம டேட்டிங் டைம், வா நம்ம கையை பிடிச்சிட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக போகிறாங்க. திரும்ப ஆஃபீஸ்க்கு வரும்போது ரெண்டு பேரும் நல்ல புள்ள மாதிரி வராங்க. இதில் ஹீரோயின் தான் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் திரும்ப அந்த லாயரை பார்க்க போயிருக்காங்க. அந்த லாயர் வந்து வரவே இல்லை. அதை பார்த்து ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. இப்போ அவங்க ஆஃபீஸ்க்கே நேராக போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போது அந்த ஆஃபீஸ் வாசலில் அந்த லாயர் ஒரு டாக்ஸிலேருந்து இறங்குறாங்க. அதை பார்த்து ஹீரோயின், இப்போ இவங்க எங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. லாயரும் ஹீரோயினை பார்த்துட்டு, ஓ ரொம்ப சாரி மேடம், இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன்னா அதை நான் சுத்தமாக மறந்துட்டேன், ஒரு நிமிஷம்னு சொல்லி அந்த காருக்குள்ளேருந்து ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே அவங்களையும் உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது அந்த லாயர் ஏன் இவ்வளோ கண்டிஷன் போட்டாங்கன்னு. அப்போ அந்த லாயரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி நான் இப்போ தான் என் ஹஸ்பண்ட்லேருந்து டிவோர்ஸ் வாங்கினேன், ஒரு சிங்கிள் மாதிரி
என் குழந்தைய நான் பார்த்துக்கணும், அதோட அவன் படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு காசு தேவை, அதையும் நான் சம்பாதிக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ கண்டிஷன் போட்டு நான் உங்கள்கிட்ட வேலை கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோ வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தேடி கண்டுபிடிச்சி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவரும் ஒரு சிங்கிள் ஃபாதர் தானே, அவருக்கும் அவர் குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல. அப்போ வாஷ்ரூமுக்கு போய் பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. பயோல் சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து என்னால் முடியல, இதுக்கு மேலே உங்க கூட வாழ முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஹீரோவும் ஹீரோயினாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து நீ அந்த லாயர் கிட்ட பேசும்போதே எனக்கு தெரிஞ்சுது, நீயும் ஒரு சிங்கிள் ஃபாதர் தானே, உன் குழந்தைய வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் பயல் முகத்தை பார்க்கும்போது அதெல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு கியூரியாசிட்டியில் உன் ஒய்ஃபை எப்படி டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சோகமா அதை பற்றி இப்போ பேச வேணாமே, அப்புறமா சொல்கிறேனே அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோயினும் சரின்னு விட்டுடுறாங்க. அப்போ ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி நீங்கள் ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி விசாரிச்சிங்களே, ஏதாவது சாட்சி இருக்காங்களான்னு, இப்போ ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்க நம்பர் தரவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் கொடுங்கன்னு சொல்லி அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறாரு. எந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி அவர் விசாரிக்கிறாரா, ஒரு சின்ன வயசில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், எனக்கு தெரிஞ்சு அது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே இன்சிடென்ட் தான் நினைக்கிறேன், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி தான் ஏதோ தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு, அதுக்காக தான் விசாரிச்சிருக்காரு. இங்கே பயோல் வந்து புக் ஸ்டோரில் புக்கு படிக்க வந்திருக்கா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து அங்கிள் அப்பா யாரையோ டேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஷாக் ஆகி இவளுக்கு எப்படி தெரியும், நமக்கிட்டே அவன் தயங்கி தயங்கி தானே சொன்னான் அப்படின்னு யோசிச்சுட்டு நீ எப்படி சொல்கிற உன் அப்பாவுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பயோல் வந்து கொஞ்ச நாளாக அப்பாவோட நடவடிக்கையே சரியில்லை, முதல்லலாம் அப்பா ட்ரெஸ் பண்ணுறதை கவனிக்கவே மாட்டாரா, ஆனால் இப்போ ஒரு டை மாற்றினா கூட மாற்றி மாற்றி டையை கட்டிக்கிட்டு இருக்காரு, முன்னாடிலாம் அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் கூட வராது, ஆனால் இப்போ அடிக்கடி மெசேஜ் வருது, அதை பார்த்து அப்பா சிரிக்கிறாரு, இதுலேருந்தே தெரியல அப்பா யாரையோ டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் ஃப்ரெண்டும் நீ அப்பா டேட் பண்ணால் அதை ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்கக்குள்ள பயோலும் கண்டிப்பாக நான் ஏற்றுப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லக்குள்ள அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே நைட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டும் மிஸ்ஸும் பேசிட்டு போகிறாங்க. அப்பா அவர் வந்து இந்த மாதிரி ஹீரோ யாரையோ டேட் பண்ணுறானா, உன் ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறான், யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குள்ள மிஸ்ஸும் என் ஆஃபீஸில் ஹீரோ அதிகமாக ஒரு பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னா அது ஹீரோயின் மட்டும்தான், ஆனால் சான்ஸே கிடையாது ஹீரோயினை அவன் லவ் பண்ணுறதுக்கு, அன்னைக்கு கூட ஹீரோயின் வந்து அவனை வேலையை விட்டு தூக்க சொன்னா அப்படின்னு சொல்லக்குள்ள நீ ஏன் அப்படி நினைக்கிற, ஹீரோயினுக்கு பிடிச்சதால கூட அவங்கள வேலையை விட்டு போக சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது மிஸ்ஸுக்கும் சந்தேகமாகுது. மார்னிங் ஆஃபீஸில் ஹீரோவும் ஹீரோயினும் லிஃப்ட்டில் போகும்போது மிஸ்ஸு ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அந்த லிஃப்ட் மூடும்போது ஹீரோயின் சிரிக்கிறத மிஸ்ஸு பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிடுது ரெண்டு பேரும் டேட் பண்ணுறாங்கன்னு. அப்படியே மிஸ்ஸும் ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மிஸ்ஸு ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறாங்க இந்த மாதிரி ஹீரோவை டேட் பண்ணுறியான்னு. அதுக்கு ஹீரோயினும் ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்னு சாதாரணமாக கேட்குறாங்க. அதுக்கிட்ட மிஸ்ஸும் ஏண்டி உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா, ஹீரோ நல்ல பையன் தான் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒரு குழந்தையோட அப்பா அதை நீ யோசிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் கோவப்பட்டு இந்த பாரு எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவ்வளோதான், இதில் வந்து எங்கேருந்து குழந்தை வந்துச்சு அந்த குழந்தைய நான் ஏற்றுக்க போகிறேன், அதனால நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த லாயரை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க என்னன்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க போல, ரொம்ப அழுகுறாங்க. என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என் குழந்தைக்காகத்தான் நான் இவ்வளோ கண்டிஷனை போட்டேன், ஆனால் இப்போ என் குழந்தைய என்கிட்ட இருக்க மாட்டேன் அப்பா கூட போகிறேன்னு சொல்லிட்டான், இனி இந்த நான் வாழ்க்கையை வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அழுவும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் குழந்தைய காணும் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப அழுகுறாங்க. என் குழந்தைய காணுமா இப்போ நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினும் சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த குழந்தை ஹீரோயின் ஆஃபீஸில் வந்து நிற்கிது. அப்போ எல்லாரும் யார் தம்பி நீ அப்படின்னு கேட்கும்போது நான் சிஇஓ மேடத்தை பார்க்கணும்னு சொல்லக்குள்ள அங்கே உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாரும் நீ யாருன்னு விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினுக்கும் ஃபோன் அடிச்சு சொல்லியிருப்பாங்க போல. அப்போ அவங்க லாயர் மேடம் வந்து அவங்க குழந்தைய கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்படியே கட் பண்ணி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பையன் சொல்றான் அன்னைக்கு எங்க அம்மா பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், எங்க அம்மா எனக்காகத்தான் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது, இப்போ நான் எங்க அப்பா கிட்ட போயிட்டுனா எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ப்ளீஸ் ஆண்டி அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு அழுகே வந்து அவன் பையனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இதுக்காகத்தான் நீ அப்பா கூட போறேன்னு சொன்னியா, நான் என்னமோ என்னை பிடிக்காம தான் நீ போறேன்னு நான் நினச்சிக்கிட்டேன், நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு ஏதுடா சொல்லும், நீ என் கூட இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு நல்ல வேலை வேணாமாம்மா நான் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாண்டா நீ மட்டும் இருந்தா போதும், நீ தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்து நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான வேலையை கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க அந்த கம்பெனியில் போய் நாளைக்கே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லாயருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா புது லவர்ஸ்ல கொஞ்சம் இந்த ரொமான்டிக்லாம் இருக்கத்தானே செய்யும், விடிய விடிய ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இங்க எல்லா எம்ப்ளாயிஸும் லிஃப்ட்ல போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ மேனேஜர் வந்து யாரோ ஒருத்தவங்க உங்க வேலையை கரெக்டாக செய்யலன்னு சொல்லக்குள்ள அதுக்கு ஷின் வந்து ஜியோனை பார்த்து டார்லிங் நீங்க எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்குள்ள எம்ப்ளாயிஸ்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க. அதை பார்த்து ஷின்னு ஆஹா வளரிட்டுமேன்னு
அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அப்படி சொல்ல வரல, ஏதோ ஒன்று சொல்ல வந்து இதை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மழுப்பிட்டு 2 பேர் மட்டும் லிஃப்ட்ல போயிடுறாங்க. அப்போ மேனேஜர் வந்து இவங்க எத்தனை நாளைக்கு தான் நடிக்க போறாங்க, இதுங்க லவ் பண்ணதுன்னு நமக்கு பச்சையாவே தெரியுது, எதுக்காக இதுங்க நடிக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு லேடி எம்ப்ளாயும் பரவாயில்ல எவ்வளோ தூரம் போகுதுன்னு நம்மளும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப கவலையா இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா இந்த மாதிரி ஜியோனோட அப்பா வந்து ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஹீரோயின் கூட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களே, இப்போ அவருக்கு அதே பொசிஷன்ல வேலை கிடைச்சிருக்கு, ஜின்னு தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க போல. இப்போ அவருக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்களாம், அதுக்காக வந்து ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க அந்த பார்ட்டிக்கு போகலாமா வேணாமா, இவர் வேற நம்ம கம்பெனியோட இன்வெஸ்டர், அவர் கூப்பிட்டு போகலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி யோசிக்கும் போது அப்போ ஹீரோ வந்து நான் உங்க கூட இருக்கேன், நீங்க தைரியமா போயிட்டு வாங்கன்னு ஆறுதல் சொல்றாரு. நெக்ஸ்ட் பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அழகா கிளம்பி வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினை ஜியாங் பார்த்துட்டு அப்பா கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து ஒரு இலக்காரமா வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாரு. அப்போ ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சுது, ரைட்டு இவங்க நம்மள அவமானப்படுத்த தான் கூப்பிட்டுருக்காங்க, நம்ம தான் கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதே போல தான் ஜியாங்கோட அப்பாவும் நடந்துக்கிறாரு. ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன்னு சொல்லி ஜின்னை ரொம்ப பெருமையா பேசிட்டு சில பேரும் தான் இருக்காங்களே ஒரு வேலைக்கும் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு ஹீரோயினை ரொம்ப மட்டமா பேசுறாரு. ஹீரோயினுக்கு சமக்கும் வருது, இருந்தாலும் நம்ம இன்வெஸ்டர் ஆச்சுன்னு அமைதியா நிக்கிறாங்க. ஜியாங்க்கும் சமக்கும் வருது, இருந்தாலும் அப்பாவை ஏத்து பேச முடியாதுன்னு அமைதியா நிக்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் இங்க இருந்தோம் நம்ம கோவத்தை நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி சரி சார் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள அதுக்கு ஜியாங்கோட அப்பா என்ன நீ பேசுற, நான் தான் உன்னை இங்க இன்வைட் பண்ணிருக்கேன், நான் எப்ப சொல்றேனோ அப்பதான் நீ கிளம்பணும், அது வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும்னு ஒரு அதிகாரமா சொல்றாரு. அப்படியே ஒரு ட்ரிங்க்ஸ் கிளாஸ் கொடுத்து இதை குடிச்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாரு. ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் அதிகமாகி அந்த கிளாஸ் எடுத்து டேபிள்ல வேகமா வைக்கிறாங்க. அதை பார்த்து ஜியாங் அப்பா கோவப்பட்டு என்னமோ சொல்ல வராரு, ஜியாங் தடுக்க வரான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து முன்னாடி நின்னுறாரு. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ என்னை காப்பாற்ற வருவியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினே பாக்குறாங்க. இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோட் அப்புறம் பார்க்கலாம். பாய்.